கடை வாசலில் அந்த பெரியவர் வந்து நிற்பது தெரிந்தது. அவர் மேல் துண்டால் முகத்தை துடைத்துக் கொள்வதையும் நான் கவனித்தேன். ரிப்பேருக்கு வந்த ரேடியோ ஒன்றை ஊன்றி கவனிப்பது போல நடிக்க ஆரம்பித்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். ரேடியோ, டிரான்சிஸ்டர், 2-in-1 டிவி போன்ற எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் சரி செய்யும் கடை நடத்தி வருகிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். போன மாதம் தான் இந்த கிழவரின் கடைக்கு வந்தார். வெள்ளை வேட்டி சட்டையில் 5½ அடி உயரத்தில் இருந்தார். 70 வயது இருக்கலாம். வயதின் காரணமாகவோ இல்லை உடலின் தளர்வு காரணத்தினாலோ லேசாக கூன் போட்டு இருந்தார். கையில் கொண்டு வந்திருந்த டிரான்சிஸ்டரை என் முன் உள்ள டேபிளில் வைத்தார். தம்பி, இது பாட மாட்டேங்குது, சரி செஞ்சு தந்தா புண்ணியமா போகும் என்று சொன்னார். நான் டிரான்சிஸ்டரை எடுத்து பார்த்தேன். 2 தலைமுறைக்கு முந்தைய மாடல் என்று தான் சொல்ல வேண்டும். பெரியவரே, இது ரொம்ப பழைய மாடல், ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைப்பது அரிதாச்சே என்று சொன்னேன். சற்று நேரம் டிரான்சிஸ்டரை வெறித்து பார்த்தார் அந்த பெரியவர். கொஞ்ச நாள் ஆனாலும் பரவாயில்லை என்று என்னிடம் சொன்னார். சரி, அப்புறம் வாங்க, முயற்சி பண்றேன் என்று சொன்னேன், நம்பிக்கை இல்லாமல். ஆனால் அவர் முகம் சற்று மலர்ந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அதன் பிறகு இந்த 1 மாதத்தில் கிட்டத்தட்ட 6-7 முறை அலைந்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் மேல் பரிதாபப்பட்டு பழைய ஜாமான் கடைகளில் நானும் கேட்டு பார்த்தேன். பிரயோஜனமே இல்லை. எடுத்து சொன்னால் புரிந்து கொள்ளவும் மறுக்கிறார். உங்களிடமே இருக்கட்டும் தம்பி, பார்த்து பண்ணி கொடுங்க என்று அந்த பழைய டிரான்சிஸ்டரை என் தலையில் கட்டிவிட்டார். கடன்காரர் போல அவர் வருகை அமைய எனக்குள் அவ்வப்போது கோபம் முளைக்கும். அவர் வயதையும் முகத்தையும் பார்த்த பிறகு பாவம் என தோன்றும். இதோ இன்றும் என் எதிரே வந்து நிற்கிறார். அவர் பார்வை என் பின்னே சென்றது. அலமாரியில் 2வது தட்டில் இருக்கும் அவரின் டிரான்சிஸ்டரில் சற்று நேரம் நிலைத்தது என்று தான் சொல்ல வேண்டும். தம்பி என்றார் மெதுவாக. உட்காருங்க என்று சொன்னேன். சற்று நேரம் திறந்து கிடந்த ரேடியோவை நோண்டினேன். அந்த நேரம் பார்த்த மின்சாரம் நின்றது. இனி 1 மணி நேரம் ஆகும் திரும்பி வர. வேறு வழி இல்லை, பெரியவருடன் தான் பேசியாக வேண்டும். எதிரே அமர்ந்திருந்த பெரியவரை நோக்கினேன். சொல்லுங்க பெரியவரே என்று சொன்னேன். இன்னும் உதிரிச்சாமான் கிடைக்கல போல இருக்கு என்று அவர் என்னிடம் சொன்னார். அவர் குரலில் இருந்த ஏக்கம் என்னை சங்கடப்படுத்தியது என்று தான் சொல்ல வேண்டும். புரிஞ்சுக்குங்க பெரியவரே, மிகவும் பழைய மாடல் இது. உதிரி பாகம் கிடைக்கிறது சிரமம், செலவும் அதிகமாகும். புதுசா வாங்கிறது தான் உத்தமம். இப்போதான் 50 ரூபாயிலிருந்து டிரான்சிஸ்டர் கிடைக்குதே, வாங்கி தரவா என்று கேட்டேன். பெரியவர் தலை குனிந்தபடி இருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். இது என் பொண்டாட்டியோட உசுறு என்றார் தழுதழுப்பாய். நான் திகைத்து போய் அவரை உற்று பார்த்தேன். எனக்கும் தனலட்சுமிக்கும் கல்யாணமாகி 7-8 வருஷமா குழந்தையே இல்லை. அதனால வெளியே போக வர சங்கடப்படுவா. அப்போதே இந்த டிரான்சிஸ்டரை 400 ரூபாய் கொடுத்து வாங்கினேன் அவளுக்காக. டிரான்சிஸ்டர் மார்க்கெட்டுக்கு வந்த சமயம் அது என்று எனக்கு புரிந்தது. வீட்டில் எப்பவுமே இது பாடிக்கிட்டே இருக்கும். நான் வேலைக்கு போனப்புறம் தனத்துக்கு துணையே இதுதான். இதோடவே சேர்ந்து பாடுவா, சிரிப்பா. தம்பி, தனம் பாடி நீங்க கேட்டதில்லையே, அப்படியே ஜிக்கி குரல் தான். பெரியவர் தனது இளமை துள்ளிய பருவத்திலேயே பயணித்து கொண்டிருப்பது எனக்கு நன்றாக புரிந்தது. அவ பாடும்போது நானும் சேர்ந்து பாடுவேன். அவ ஜிக்கினா, நான் ராஜா. டோயட் பாடி பாடி மனசு மிதக்க ஒருவரை ஒருவர் விழிகளால் பருகி அன்னைக்கெல்லாம் ஒரே ரொமான்ஸ் தான் போங்க. பெரியவர் வெட்கப்படுவதை வியப்புடன் நான் பார்த்தேன். முதுமையும் அழகுதான். பெரியவரும் முகம் தெரியாத அந்த மனைவியும் டூயட் பாடுவது போல கற்பனை ஓடியது எனக்குள். குமரி பெண்ணின் உள்ளத்திலேயே குடியிருக்க நான் வர வேண்டும் என்ற பாடல் என் கற்பனைக்கு ஓடியது. எனக்குள் டூயட் பாட்டு ஒலிக்க சிரித்து விட்டேன். கண் மூடி பரவசமாய் பேசிக் கொண்டிருந்தவர் சட்டென குலுங்கி அழ ஆரம்பித்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் அருகே சென்று பெரியவர் தோளை ஆறுதலாக பிடித்து கொண்டேன். நான் கொஞ்சம் சமாதானம் ஆனதும் அவர் மீண்டும் பேச தொடங்கினார் என்னிடம். போன வருஷம் என் தனம் என்னை விட்டு போயிட்டான் நிரந்தரமா. அவ போன பிறகு எனக்கு இந்த டிரான்சிஸ்டரே துணை. இது பக்கத்துல இருக்கிறப்ப, பாடுறப்ப, பேசுறப்ப தனலட்சுமியை பேசுற மாதிரி பாடுற மாதிரி ஒரு பிரம்ம.
அவர் பார்வை அலமாரியில் இருந்த அவரின் டிரான்சிஸ்டர் மேலேயே படர்ந்திருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஏதோ தோன்ற நான் அலமாரியில் இருந்த டிரான்சிஸ்டரை எடுத்து அவர் அருகே கொண்டு வந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். ஆசையுடன் அதை தடவினார் என்று தான் சொல்ல வேண்டும். இதை பாருங்க தம்பி என்று அவர் பேச ஆரம்பித்தார். அவர் சுட்டிக்காட்டிய இடத்தில் டிரான்சிஸ்டர் மேல்புறம் தனம் ராமசாமி என்று கம்பியால் கிறுக்கி இருந்தது. ஹேர்பின்னை வைத்து தனம் தான் எழுதினான். டிரான்சிஸ்டர் தனம் நான் என்ற முக்கோண உறவில் தனம் எப்பவில்லை. இதுவும் இல்லைனா நான் எப்படி ஜீவிப்பேன் என்றார் பரிதாபமான குரலில். அன்று வீடு திரும்பியதும் என் மனைவியிடம் நான் இதை பற்றி சொன்னேன். ஒரு பெரியவரோட ரொமான்ஸ் கதையை கேளேன். கண்கள் விரிய கேட்ட என் மனைவி ஆதர்ச தம்பதிங்க போல என்று சொன்னாள். இதுல இந்த டிரான்சிஸ்டர் சென்டிமெண்ட் வேற என்று நான் அவளிடம் சொன்னேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சென்டிமெண்ட், யாருக்கு தான் இல்லை என்றால் பட்டன. அப்ப உனக்கும் இருக்கா என்று நான் அவளிடம் கேட்டேன். தலையசைத்தாள். சொன்னால் சிரிக்கக்கூடாது என்றபடி பீரோவை திறந்து என் சட்டை ஒன்றை எடுத்து காண்பித்தாள். எங்களுக்கு திருமணம் ஆனதும் வந்த என் பிறந்த நாளுக்கு அவள் தேர்வு செய்த சந்தன கலர் சட்டை அது. நீங்க வீட்டில் இல்லாத போது, வெளியூர் எங்கேயாவது போன போது இதை எடுத்து போட்டுப்பேன். அப்பெல்லாம் உங்க கூடவே நீங்க இருக்கிற மாதிரி ஒரு உணர்வும் பரவசமும் ஏற்படும் என்று என் மனைவி என்னிடம் சொன்னாள். வியப்புடன் அவளை நான் பார்த்தேன். பெரியவரின் கதையா இல்லை என் மனைவியின் சிபாரிசா தெரியவில்லை. அந்த டிரான்சிஸ்டரை பாட வைத்தே தீர்வது என்று முடிவும் செய்துவிட்டேன். டவுனில் முனைப்புடன் அலைந்து தெரிந்து கிடைத்த உதிரி பாகங்களை சேகரித்து எனது இத்தனை வருட அனுபவத்தையும் சேர்த்து டிரான்சிஸ்டருக்கு உயிர் கொடுத்த பிரம்மாவானேன். 2 நாள் வேலை, அதிக அலைச்சல், செலவு என்றாலும் டிரான்சிஸ்டர் பாட ஆரம்பித்ததும் கைத்தட்டி ஆராவரித்தேன் குழந்தை போல. பெரியவரின் வருகையை எதிர்பார்த்து நானும் டிரான்சிஸ்டரும் காத்திருந்தோம். அவரை காணவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். மனசு திக்கென்றது. பெரியவரின் தளர்ந்த தேகம் மனதில் ஓட விபரீத கற்பனைகள் தோன்றின. கடவுளே, அவர் உயிருடன் இருக்க வேண்டும் என்று என் மனதிற்குள் ஓடியது. அவர் பெயர் ராமசாமி என்பதும் சீனிவாச நகரில் வசிப்பதும் தெரியும். முழு விலாசம் என்னிடம் இல்லை. காத்திருக்க பொறுமை இல்லாமல் நானே அவரை தேடி கிளம்பினேன். சீனிவாச நகரில் எந்த தெருவில் அவரை தேடுவது என்று குழம்பிய போது ரேடியோ ரிப்பேர் கடை என்று கண்ணில் பட்டது. விசாரித்தேன் அவரிடம். அந்த ரேடியோ பெரியவரா? நம்ம கடையில தான் முதல்ல ரிப்பேருக்கு கொடுத்தார். சாமா கிடைக்கல, திருப்பி கொடுத்துட்டேன். இதே தெருவில் பிள்ளையார் கோவிலுக்கு அடுத்த வீடு, ஓட்டு வீடா இருக்கும் என்று சொன்னார் கடைக்காரர். மனத்தில் பரபரப்பு கால்களில் ஒட்டி கொள்ள வேகமாக நடந்தேன். அரை கிரவுண்ட் நிலத்தில் சொப்பு மாதிரி இருந்தது அந்த வீடு. வாசல்ல தவை தொட்டதும் திறந்து கொண்டது. உள்ளே நிசப்தம். முன் ஹாலிலேயே கட்டிலில் பெரியவர் படுத்திருப்பதை கண்டேன். அருகில் போய் ஐயா என்று நான் அவரிடம் சொன்னேன். மெல்ல கண் திறந்து என்னை பார்த்தார். யாரு? 2-3 நாளா காய்ச்சல், கண்ணே திறக்க முடியல. யாரு நீங்க என்று சொன்னார். தீனமான குரலில் அருகில் இருந்த பிளாக் பாயிண்டில் டிரான்சிஸ்டர் பிளாக்கை சொருகி ஸ்விட்சை தட்டினேன். டிரான்சிஸ்டர் பாட ஆரம்பித்தது என்று தான் சொல்ல வேண்டும். பெரியவர் உடம்பில் மெல்லிய ஒரு அதிர்வு. தனம், தனலட்சுமி பரவசமாக அழைத்தபடி எழ முயன்றார் பெரியவர். ஏனோ என் கண்களில் நீரிற் பெருகியது என்றான்.